ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகி நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அது நல்லா கொதிச்சதும் அதில் கொஞ்சம் உப்பு எண்ணெய் சேர்த்துட்டு நூடுல்ஸை போட்டு வேக வச்சு தனியாக ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கிட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தேவையான காய்கறிகளையும் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ராகி நூடுல்ஸ் பேக்கெட்லேயே ஒரு மசாலா பேக்கெட்டும் இருந்தது, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே எண்ணெய் காஞ்சதும் 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்க கோஸு, குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு இது எல்லாத்தையும் 1 by 1 சேர்த்துட்டு நல்லா கலரிக்கிறேன். இந்த காய்கறிகளுக்கு மட்டும் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த மசாலா பேக்கெட்லேயே உப்பு இருக்குது, நம்ம தனியாக உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுக்கப்புறமா காய் கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம ஆற வச்சிருக்க நூடுல்ஸையும் சேர்த்துட்டு அந்த பேக்கெட்டில் இருந்த மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதான். உங்களுக்கு தேவைப்பட்டால் சோயா சாஸும் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா தேவையே இல்லை, சேர்க்க தேவையில்லை. சூப்பரான ராகி நூடுல்ஸ் ரெடி. அடுத்த வீடியோஸ்